வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல்ல கண்ணன் பல்லவிக்கு இது நல்ல டிஷ்ஷு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்குன்ட்டு அவர் ஊட்டி விட போகிறாரு. அவங்க பிடிக்கலன்ட்டு தள்ளுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு திட்டுறாரு. அவங்க பிடிக்கலன்னு சொல்லும்போது எதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாருக்கிட்டையும் பண்ணுற மாதிரி இவகிட்டே பண்ணுவியான்ட்டு அவர் திட்டுறாரு. அவர் அமைதியாகிட்டு வேறு பக்கமாக போய்ட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. சாப்பாடெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்ட்டு பல்லவிட அப்பா சொல்கிறாரு. இது பார்வையத்தோட கைப்பக்குவம் தான். அவள் தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணா. அவள் தான் நல்லா சமையல் செய்வா. இது மட்டும் இல்லை, ஆஃபீஸில் கூட நல்லா வேலை செய்வான்ட்டு சொல்கிறாங்க. நாமளே பேசிகிட்டு இருந்தா எப்படி, முதல்ல பல்லவியும் அஜயும் போய்ட்டு கொஞ்சம் பேசிட்டு வரட்டுமேன்ட்டு பாட்டி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்துட்டு பரவாயில்ல, ரூம் நல்லா வச்சுருக்கீங்க, நான் முதல்ல உங்களை ஒரு தடவை பார்த்துருக்கேன், ஹோட்டலில் நம்ம மீட் பண்ணியிருக்கோமே ஞாபகம் இருக்குது தான் சொன்னோன்னே ஆமாம்மான்ட்டு அவரும் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் கண்ணன் டீ எடுத்து வந்து கையிலே இந்தாங்க எடுத்துங்க கொண்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனோடு கொடுத்துட்டு போகிறாரு. இதை பார்த்தது பல்லவிக்கு பிடிக்கல. அவர் அஜய் மட்டும் நார்மலாக எடுத்து குடிக்கிறாரு. அந்த கிளாஸை பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவங்க பேசிட்டு வெளியில் வந்துடுறாங்க. எல்லோரும் இருக்காங்க. சரி நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம், கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடலாம், அடுத்த முகூர்த்தத்தில் வச்சிடலான்ட்டு. அந்த நேரத்தில் டிரைவர் சொல்கிறாரு வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்ட்டு. நான் ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன்ட்டு கண்ணன் வந்து ரிப்பேர் பண்ணிடுறாரு. பரவாயில்லையே, இவருக்கு ரொம்ப டேலண்ட் இருக்குதுன்ட்டு மார்கதரிசி சொல்கிறாரு. இதை பார்த்ததும் பல்லவி மூஞ்சி சுழிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது பல்லவியோட அம்மா சொல்கிறாங்க, உனக்கு பிடிச்சிருக்கு தானேட்டு, ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த கண்ணனை தான் பிடிக்கல, அஜய்க்கு வேறு தம்பியாக போயிட்டா, எனக்கு அந்த வீட்டில் இவனை போயிட்டு தினம் பாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலதுன்ட்டு. அவன் ரொம்ப நல்ல பையமா, அப்பாவி தினமும் நடந்துக்கிறான், அவ்வளோதான், மற்றபடி அவனுக்கு ரொம்ப டேலண்ட் இருக்குது, நீங்கள் தான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கான், ஒரு லூஸுன்ட்டு அவங்க திட்டிக்கிட்டே வராங்க. ஏதாவது ஒன்று பேசும்போது நினைக்கும் போதெல்லாம் இவங்களுக்கு அந்த கண்ணன் என்னென்ன பண்ணாருன்ட்டு அதுதான் நினப்புக்கு வருது. அவங்க மூஞ்சி திருப்பிக்கிட்டே வராங்க. இதே நேரத்தில் அஜய் ரூமுக்கு வராரு. வீட்டில் இருக்கிற பொருளுங்களாம் தூக்கி போட்டு உடைக்கிறாரு, கத்துறாரு, அழுகுறாரு. வந்துட்டு உக்காந்துட்டு ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க. இவர் எடுக்க மாட்டுறாரு, அழுகுறாரு. என்னால் முடியல அஞ்சலி, முடியல, உங்கள் அப்பா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு, எனக்கு வேறு வழி தெரியல, அவரை மீறி நம்ம பண்ண முடியாது, அதனால் தான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு என்னை மன்னிச்சிரு அஞ்சலின்ட்டு இவர் அந்த ஃபோனை வச்சு ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் அவர் பழசலாமும் நினச்சி பார்க்குறாரு. அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க, இவர் ஃபோனை எடுக்க மாட்டாரு. அவங்க திரும்ப பண்ணுறாங்க, இவர் ஃபோன் எடுக்கல, அழுதுகிட்டே இருக்காரு. அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க, இவர் மெசேஜும் பார்த்து அதையும் கண்டுக்க மாட்டார். இவர் அழுதுகிட்டே இருக்காரு. இவர் கை கீழெல்லாம் அடிக்கிறாரு, அந்த கையில் காயமாயிடுது. இவர் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. அவங்க மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ரோமோவில் நியூஸ் ஓடுது, தொழிலதிபரோட பையன் அஜய்க்கும் பல்லவிக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னுட்டு நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை அஞ்சலி பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.